வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெறும் வயிற்றுல நம்ம நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறதால என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கும் போது நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளையும் நச்சு கிருமிகளையும் நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கி நம்மளுடைய நோய்களை பலவிதமான நோய்களை குணப்படுத்தி பலவிதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் வராமல் நமக்கு தடுக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய உடல் எடையை கூட ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் நெல்லிக்காய் ஜூஸில் அடங்கியிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் எப்படி சாத்தியம், நெல்லிக்காய் ஜூஸினுடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன, வாங்க ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போது வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது உங்களுடைய உடல் எடையை குறைச்சி நல்ல வடிவத்தை பெறுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காய் சாறு செரிமான அமைப்பை வலுப்படுத்தும். உங்களுடைய மெட்டபாலிசத்தை, அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு அதிகரிக்க உதவும். ஆன்டி ஆக்சிடென்ட்களை எல்லாமே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான் கொண்டு இருக்கு. இது கொழுப்பை உங்களுக்கு பர்ன் பண்ணிடும், அதாவது எரிச்சிரும். கொலஸ்ட்ராலை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்கள், இது எல்லாமே மேன்மேலும் உங்களுடைய உடலில் கொழுப்பு சேர்க்காமல் எனர்ஜி, ஆற்றலை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். ஸோ எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய அதிக உடல் எடையை நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், நீங்கள் பண்ணக்கூடிய நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கூட இந்த நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைச்சிக்கிறத நீங்களே உங்களை கண்கூடாக பார்ப்பீங்க. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு குடிக்கும் பொழுது அது உங்களுடைய உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த உள் நச்சுத்தன்மையை நீக்கும். நெல்லிக்காய் சாற்றில் தண்ணீர் இருக்குது. ஸோ நீர் சத்து இருக்குது. அதிக அளவு சிறுநீர் உற்பத்திக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீர் சம்பந்தமான சிக்கல்கள் இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஒரு தீர்வு தரும். அதிகப்படியான சிறுநீர் ஓட்டம் உடலிருந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கும் சிறுநீரக கற்களை அகற்றுவதற்கும் உதவிகரமாக இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய மற்ற நச்சு கிருமிகளையும் வெளியேற்றி பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நெல்லிக்காய் ஜூஸ் குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே உங்களை அட்டாக் பண்ணாத அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கிடும். கண் பார்வைக்கு நல்லது நெல்லிக்காய் ஜூஸ். கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸுக்கு ஒரு சிறந்த பங்கு இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்தீங்கன்னா கரோட்டின் சத்து இருக்குது. இது பார்வை மேம்பாட்டிற்கு உதவக்கூடிய சத்து அப்படின்றதால நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்வது உங்களுடைய கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு கண்புரை, எரிச்சல் மற்றும் ட்ரை ஐஸ் போன்ற, அதாவது இந்த வறட்சியான கண் போன்ற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அதை கியூர் பண்ணிடும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு, கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, பராமரிப்பதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலில் ஆற்றலை அந்த எனர்ஜியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதுமாகவே நீங்கள் அதிக ஊட்டச்சத்தும் ஒரு புத்துணர்ச்சியோடும் ஆற்றலோடும் செயல்பட ஆரம்பிப்பீங்க. நெல்லிக்காய் ஜூஸை ஒரு எனர்ஜி பூஸ்டர் அல்லது எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை நீங்கள் குடிக்கும் பொழுது அன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களுடைய வேலையை தொடங்குவீங்க. அன்றைய நாள் முழுவதுமாகவே உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ குறிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய மருத்துவ பயன் இதுதான். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கிறதால உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் ஜூஸ் அதிகரிக்க உதவிகரமாக இருக்குது. இந்த விட்டமின் சி ஆனது ஒரு உயிர் சத்து. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் பலப்படுத்தக்கூடிய ஒரு விட்டமின் இது ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விடவும் 8 மடங்கு அதிகமாக உங்களுக்கு விட்டமின் சி கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த உயிர் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா விட்டமின் சி உங்களுக்கு கிடைக்க பெறுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்போ சாத்தியம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கும் பொழுது தான் உங்களுக்கு சாத்தியம். ஒரு நாள் 2 நாள் மட்டும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வரலை அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறது சரியாகாது. இப்போ நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸை குடிங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியை பலத்தோடு வைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களை எல்லாம் குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.